அதுக்கு தான் தேவை. உங்களுக்கு பிரச்சனை முடியலையா, பிரச்சனை தீர்க்க மாட்டேங்குதா, படிப்பு உங்களால் எக்ஸாம் போகிறீங்கன்னா அப்படிதான். காலேஜ் படிக்கும் போது ஒரு 4 பேப்பர் வச்சுட்டேன். எப்படிங்க 4 பேப்பர் அரியர் பேப்பாங்களா வச்சுட்டாங்க. கடைசி இதில் என்ன செய்யணும், முடிஞ்சாகணும். ஆமாம், 4 பேப்பரையும் தூக்கணும். கடைசி செமஸ்டரில் உட்காந்து நான் பாட்டுக்கு பேப்பர் மட்டும் வாங்கி எழுதினேன். ஞாபகம் படுத்தலை. ஆண்டவரே, அப்பமே ஏசு நாமத்தில் எனக்கு கொடுத்து தூதுறங்களை ஞாபகப்பட சொல்கிறேன். எங்கேருந்து புக்கை ரெஃபர் பண்ணிட்டு வந்து காதில் சொல்லு அப்படின்ட்டேன். பாருங்கள், டக்க நான் பாடு எழுதிருக்கேன். பின்னாடி இருக்கிறோம் கண்ணதாசன் எல்லாம் பசங்களை என்னடா பேப்பர் வாங்கிட்டே எழுதிருக்கிறாங்களா, என்ன தெரியா, நான் பாட்டுக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக எழுதி கத்தையாக கொடுத்தேன். பாருங்கள், புக்கு மாதிரி தான் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம் முடிச்சுன்னா புக்கு மாதிரி கொடுப்பேன். ஏன்டா இவ்வளோ எக்ஸாம் முடிச்சுன்னா புக்கு மாதிரி பரிச்சயப்படுத்தார என்னன்னு தெரில. அது பாட்டு எழுதுது. யார் ஹெல்ப் பண்ணுறா? தேவதூர். ஏன்னா 1989 நான் அபிஷேகம் பட்டு ஞாபகம் எடுத்தேன். ஆமை, ஹல்லேலூயா. அப்பவுமே தேவதூர்கள் எப்படி இருந்து சபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சபைக்கு ஏன் வரணும் அது தெரிஞ்சுக்கிறதா சபைக்கு வரும். ஆமாம், எந்த விதத்துலையும் எப்படி அவங்க ஹெல்ப்பே பண்ணுவாங்க. அடுத்தான் அப்படியே பாஸ், அத்தனையும் பாஸ். ஆமாம், அத்தனையும் ஆமாம், நல்ல மார்க் எல்லாமே. ஹல்லேலூயா. பாருங்கள், முடிச்சோடனே எக்ஸாம் முடித்தோடனே இந்த சிசி அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் அந்த சர்டிஃபிகேட் வரும்போது எனக்கு கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. தட்டி கூப்பிட்றான், வாங்க சார் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன் எல்லாமே யார் ஹெல்ப் பண்ணுறது? தேவ. ஆமாம். அப்போ தேவதூர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸில் உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்? செல் வச்சுக்கல ஸ்டேட்டஸ் வைப்பீங்களே, அந்த ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன ஸ்டேட்டஸுங்கிறது தான் அங்கே வச்சுருக்கான். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கிற? நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன்னு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஓ, வந்தாலும் அப்படிட்டாளா? ஸ்டேட்டஸில் பாட்டு வைக்கிறது எப்படிங்க? பாவம் செஞ்சேன், துரோகம் செஞ்சேன், சோகப்பாட்டு, கண்ணீர் பாட்டு, கவலைப்பாட்டு, சாவு பாட்டு, இலவு பாட்டு. எப்போ பார்த்தாலும் இலவாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கண்ணீராக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கும். ஏன்? அவங்க பக்கத்தில் யார் வரமாட்டா? டாக் கூட வராது. என்னங்க கூட பக்கத்தில் வர இருந்தால் கூட ஓடி போயிடும். ஹல்லேலூயா. சில வீட்டில் எல்லாம் பிறந்து காணாப்போச்சு. ஏன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் காணாதான் போகும். பக்கத்தில் இருந்து அப்படிதான் இருக்குது. ஒரே சோக கதை, ஒரே பாட்டு. ஆமாம், ஸ்டேட்டஸ் பார்த்தாலே போதும். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது உங்கள் ஸ்டேட்டஸ் வெளியே காமிச்சு. நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கும். எப்படிங்க? யாக்கோபு பாருங்க, ஓடி வரான் அவன் பாட்டுக்கு, தப்பிச்சு முடிச்சு சொல்லி ஓடி வரான். அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி, பெரிய ஒரு திருப்தி, சந்தோஷம். அப்பாடா, அவனுக்கு என்ன சந்தோஷம்? எப்படியோ ஏசாவை ஏமாத்திட்டான், கொலபாரம் போனால் தப்பிச்சிட்டோம். அப்பாடா, இப்போ ரொம்ப ஹாப்பி. இனிமேல் அவனை ரொம்ப ஹாப்பியில் சந்தோஷத்தோட சொத்தையும் ஆட்டை போட்டாச்சு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, எல்லாம். இப்போ யார்கிட்ட போகிறோம்? மாமனை பார்க்க போகிறோம். யார் போய் பார்க்க போகிறோம்? மாமாவுக்கு 2 பொண்ணு இருக்கான், ராகேலு லேயாலு. எங்கள் அம்மா சொல்லி அமைச்சது, மாமாவுக்கு 2 பொண்ணு இருக்கணும், தெய்ஸ் அங்கே போயிடாரு. கண்டிப்பாக போயிடுறமா, 2 பொண்ணு இருக்கா, நிச்சயம் போயிடுது. நேராக போயிட்டான். அந்த போகும்போது சந்தோஷம் தாங்க முடியல. மாமன்னு பார்க்க போகிறது சந்தோஷம், இங்கே சொத்தை ஆட்டை போட்டது சந்தோஷம், அவனை ஏமா சந்தோஷம். அப்படி படுத்துக்கிறான் பாருங்க. யார் வந்தா? அவனுக்கு என்ன கனவு வருது? தேவதூதர்கள் கீழிருந்து மேலே இருந்து, மேலிருந்து கீழே கத்துறவர் சொல்றார், நீ படுத்துக்கு போய் நான் உனக்கு தருவேன். அவன் எப்படிப்பட்ட ஆளு சொல்லுங்க? நல்ல விதமாக வந்தான். தோலோட எடுத்து போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போகிறான். அவங்க அப்பாவே கணு பாவம். யாராச்சும் அப்பா கணு தெரியாத போய் நீங்கள் ஏமாற்ற முடியுமா? யோசித்து பாருங்க. இவன் துணிகரமாக எடுத்து போட்டுட்டு போய் காட்டுறான். அவங்க அப்பா பார்க்குறாரு மேலெல்லாம், முடியா இருக்குது, ஆனால்
சரீரம் வந்து ஏசா, வாய்ஸ் மட்டும் யாக்கோபு. என்னன்னு தெரியல, யாரு கண்ட பிள்ளை, சரி வா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. அவரு அப்படியே தத்துக்கு முடிக்க வச்சு ஆசி வச்சுட்டார். ஆசி வச்சுட்டு இவன் வெளியே வரான். வெளியே வந்தோடனே சந்தோஷம் தாங்க முடியல, தப்பிச்சிட்டான். கர்த்தர் பேசுறாருங்க. யார் பேசுறா? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பேசுறாரு. நீங்க இப்படி போய்ட்டு ஆட்டை பேசுவீங்களோ? உங்க சொத்தை ஆட்டை போட்டவனுக்கு, உங்களை ஏமாத்தினவனுக்கு, துரோகம் பண்ணி இப்படி பண்ணவனு பார்த்து நீங்க பேசுவீங்களா? ஆனா கர்த்தர் பேசுறாரு. ஏன் கர்த்தர் பேசுறாரு? ஹலோ, கர்த்தர் கிரியை பார்க்கல. சொல்லுங்க, கிரியை பார்க்கல, உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறார். கை கொடுங்க. கர்த்தர் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த கிரியை பார்க்கறது இல்லை. உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறியா, துக்கமா இருக்கிறியா, அதான் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ என்ன படம் பார்த்து சிரிக்கிறன்னு தெரியாது. ஹலோ, நீ டிவியில காமெடி பார்த்து வடிவில் கம்மியா சிரிக்கிறீல்ல, நீ என்ன படம் பார்க்கறன்னு உள்ளதுக்கு தெரியாது. ஆனா உள்ளதுக்கு என்ன மட்டும் தெரியும்? சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தெரியும். அல்லேலூயா. இப்ப புரியுதா? உள்ளுக்குள்ள எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க. உள்ளுக்குள்ள ஆமா சந்தோஷம். எந்த எப்படியோ நீ சிரி, எப்படியோ நீ சிரி. ஆமா, எப்படியோ சந்தோஷமா இரு. சந்தோஷமா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றாரு பவுல் சொல்றாரு, உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. அப்படின்னு தான் உங்க முகம் எப்படி இருக்கும்? ஸ்மைலிங் சொல்லுங்க. இல்லாட்டினா உங்க முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உராங்கொட்டை மாதிரி. எப்படி இருக்கும்? உராங்கொட்டை மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா உராங்கொட்டை மாதிரி பார்க்க முடியுமா? சிரிச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க. எப்பொழுது என்ன செய்யணும்? யாரை பார்த்தாலும் சிரிக்கணும். எப்படி பார்த்தாலும் சிரிக்கணும், எதை பார்த்தாலும் சிரிக்கணும். ஆமா, உங்களை மென்டல் சிரிக்கணும், மென்டல் சிரிக்கணும். சரிங்களா? சிரிக்கணும். ஏன்? சிரிப்பு, சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்க இருக்க தேவதூதர்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு எப்படி பண்ணிட்டு வந்தான், என்ன பண்ணிட்டு வந்தான், யாரை சொத்தை ஆட்டையை போட்டான், யாரை ஏமாத்தினா, எப்படி ஓடி வந்தான், அதெல்லாம் அங்க தெரியல. அங்க தெரிஞ்ச என்ன? உள்ளுக்குள்ள அவன் சந்தோஷமா இருந்தான். எப்படி சந்தோஷமா எப்படி இருந்தான்? இங்க போட்டாச்சு, சொத்துக்கு சொத்து வந்துருச்சு, பணத்துக்கு பணம் வந்துருச்சு, ஆஸ்தி ஆஸ்தி வந்துச்சு. இப்போ எனக்கு அங்க 2 பொண்ணு இருக்காமா, அதையும் போய் நான் பிக்கப் பண்ண போறேன். அதையும் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பொண்டையும் பிக்கப் பண்ணணும், மாமாவையும் கட் பண்ணணும். மாமான்னு செய்யணும், மாமா உன் பொண்ணை கொடு அப்படி கேட்கவே தேவையில்லை. போனாலே அங்க 2 பொண்ணு அங்க ஸ்டாக் இருக்குது. அல்லேலூயா. ஸ்டாக் அங்க இருக்கு. சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா போனா பாருங்க, விதைப்பு அறுப்பாக கிறிஸ்துங்க. விதைப்பு அறுப்பு. இங்க யாரை ஏமாத்திட்டு வந்தா? சகோதரன் ஏமாத்திட்டு நான் தான் உள்ளதுலே பெரிய ஏமாத்துக்காரன், எல்லாத்தையும் ஏமாத்தின பெரிய அப்பனுக்கு அப்பன் சூப்பனுக்கு அப்பா அவங்க உட்காந்துருக்கான். அவன் தான் லாபான். அவன் யாருங்க? லாபான். அவன் பாருங்க பார்க்கவே பொண்ணை மாத்திட்டாங்க பாருங்க. பார்க்கவே பொண்ணை இவன் நினைச்சிட்டான் ஏசாவை ஏமாத்திட்டு வந்தான். இங்க வந்து இவனுக்கு அப்பனும் அவங்க இருக்காதுன்னு கர்த்தர் காமிக்கிறார். டேய் யாக்கோபு, உனக்கு அப்பனுக்கு அப்பன் சூப்பனுக்கு அப்பன் மேல வச்சிருக்கான்டா. அவன் தான் லாபானு. அவன் பொண்ணு மட்டும் மாத்தல, சம்பளத்தையும் மாத்திட்டான். 10 முறை சம்பளத்தையும் அவன் விட்டு வெளிவரக்குள்ள பெரிய பாடம் வச்சிருக்காங்க. யாக்கோபுக்கு சொல்லி புலம்புறான் எல்லாத்திட்டையும். ரொம்ப தெரியல, உங்க அப்பாட்ட எப்படி வெளியே தெரியலப்பா, 10 முறை சம்பளத்தை மாத்தி விட்டாரு. உண்மை அப்படி புலம்புறான் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அப்போ உள்ளுக்குள்ள எப்படிங்க? சந்தோஷம் உள்ளுக்குள்ள. அதான் செம்மையான சொல்லுங்க, செம்மையானவர்கள், 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 செம்மையானவர்கள். ஏன் இந்த செம்மையான உள்ளுக்குள்ள சந்தோஷம் ஏன் சந்தோஷம் வந்துச்சுன்னா, கர்த்தரை நம்பிட்டாங்க. யாரை நம்பிட்டாங்க? கர்த்தரை நம்பிட்டாங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது. நான் கர்த்தரை முழுமையா நம்பிவிட்டேன். மற்ற யாரையும் நான் நம்புறதுக்கு இல்லை, நம்ப மாட்டேன். நம்பினாலும் அது பெருசு மேட்டர் கிடையாது. நான் கர்த்தரை தான் முழுசா நம்புறேன். கர்த்தரை தான் நான் செய்றேன். அப்படி முழுசா கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, நீங்க நம்பிருக்கீங்களா நம்பலையா என்பதை 7ஆம் வசனம் நிரூபிச்சு காமிச்சோம். 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம்.
துர்ச்செய்தி கேட்பதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. அப்போ துர்ச்செய்தி சொல்லுங்க, துர்ச்செய்தி கேட்பதினால் காசு இல்ல, பணம் இல்ல, நட்டமாயிருச்சு, அது இல்ல, இது இல்ல, சுகம் இல்ல, அது இது இவங்க என்னென்ன துர்ச்செய்தி நீங்க எது கேட்டாலும் சரி, கர்த்தர் வரப்போறாராம், குண்டை போட போறானா, 3ஆம் வரப்போ ஸ்டார்ட் ஆகுதான், என்னென்னமோ நீங்க கேட்டாலும் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஏன் பயப்பட மாட்டேன்? நான் செம்மையான மனுஷன், நான் கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். விநாயகருங்க, கர்த்தரை நம்பி இருக்கேன். ஆமா, நான் மற்ற யாரையும் நம்பல, மற்ற யாரையும் நான் நம்பல. அதனால நான் கர்த்தரை நம்பி இருக்கனால நான் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறேன். பயம் கிட்ட இருக்காது, பயம் கிட்ட இருக்காது. வாங்கிலாட்டினா எனக்குள்ள என்ன உண்டாகும்? நம்பிக்கை அதிகமாக உண்டாகும். அப்புறம் கர்த்தரை நம்பி இருக்கேன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்க இருக்கார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் எங்க இருக்கிறார். அப்புறம் உள்ள இருக்கிறார். அப்புறம் நல்லா பார்த்து உள்ள இருக்கிறார். அப்புறம் அடுத்தது, அப்புறம் அடுத்து எங்க இருக்கிறாரு? சொல்லுங்களேன். உள்ள இருக்கிறாரு தான், உள்ள கொடுக்குறாரு. அடுத்தது சொல்லுங்க, அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? தூக்கி காட்டுங்க பார்ப்போம். கர்த்தர் எங்கிறார்? எப்படிங்க? கர்த்தர் இங்க தான் இருக்கிறார். கையில் கர்த்தரை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே தேடுறீங்க? ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள கர்த்தரை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே தேடுறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கிடையாது மாதிரி ஆச்சு. ஆமாம், வெண்ணெய் வச்சுட்டு ஒருத்தர் உருமுழுக்க நெய்யுங்க 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 பிரதர், நெய்யுங்க. அட வெண்ணெயாண்டி, கையில் தான் வெண்ணெய் வச்சிருக்கீங்க, அதை எடுத்து உருட்டினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது தெரியல பாருங்க. அது யாரும் அந்த சபை யாரும் சொல்லி தரல பாருங்க. நீ நெய் போய் வாங்க, ஃபாஸ்டிங் போர்டு, நெய்க்கு 40 நாள் தான். கையில் வெண்ணெய் வச்சிருக்கப்போ ஆகாது. நீ 31 நாள் ஃபாஸ்டிங் போர்டு அப்படின்னு இருந்து கடைசியில் அவன் வாழ் முடிஞ்சு போயிட்டான். எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? அவன் எப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறான்? எதுக்கு போய் அழறான்? நீக்கு நெய்யும் கிடைக்கும், நெய்யும் கிடைக்கும், நெய்யும் கிடைக்கிறான். ஆனா கையில் என்ன இருக்குது? பத்திரம் என்ன வச்சிருக்கான்? வெண்ணெய் பத்திரம் வச்சிருக்கான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேனிலும் தெவிட்டாத அமுதமாகிய தேவனுடைய வார்த்தை. ஆமென். இதை நம்பிட்டீங்கன்னா எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை, யாருக்கிட்டையும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் சிரிப்போமா? நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், நான் மௌனமாயிருப்பதில்லை. என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், நான் மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடிக்கும் நல் தெய்வமே. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த நல் தெய்வமே. உம்மைத்தான் போற்றுகிறேன் நிறைவா, உம்மைத்தான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். காலையிலே மாலையிலே ஆளுக என்றார், காலையிலே அக்களிப்பு,
மாலையிலே அழுக என்றார், காலையிலே அக்கலிப்பு, கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம். கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம். புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மைத்தான் போற்றுகிறேன் இறைவா, உம்மைத்தான் புகழ்கின்றேன் தேவா. உம்மைத்தான் போற்றுகிறேன் இறைவா, உம்மைத்தான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உள்ள இருக்கும் என்றால் எனக்குள்ளே எப்போதும் சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் உண்டாகிறது. அவர் நம்முடைய கிரியை பார்ப்பதில்லை, உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறார். அவன் நம்மை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அவன் நல்ல தகப்பன். ஜெபமனுமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வவல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். யெகோவாயிரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யெகோவா ஷம்மா, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் இன்று கேட்ட வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளார இருக்கிறது. நாங்கள் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லாம ஆண்டவரே. அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளார இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தர வல்லவராய் இருப்பீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிரியையை பார்த்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு பிரியமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அப்படி நினைக்க முடியாத காரியத்தை என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நீர் எங்கள் மீது வைத்தத அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு பிரியமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது எங்களுக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தாவே, தேவ தூதர்கள் எங்களோடே கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவ தூதர்களை கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நாங்கள் கட்டளையிடும் பொழுது கர்த்தாவே, வானத்தின் மதகுகளை எங்களுக்காக திறக்கிறவர் நீர் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, துர்ச்செய்தியை கேட்கிறதால் ஆண்டவரே நாங்கள் கவலைப்படாதபடி எங்களுடைய கவலைகளை எல்லாம், எங்கள் பாரங்கள் எல்லாம் மீது நாங்கள் வைத்து விட்டு கர்த்தாவே, ஏனென்றால் எங்களுக்காக எப்பொழுதுமே கர்த்தாவே பெருமூச்சு விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவர் எப்பொழுதும் நாங்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதுமே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே துதியும் ஸ்தோத்திரமும் உம்மை குறித்த கர்த்தாவே ஒரு அன்பும் ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷம் எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறோம். சமாதானம் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷிப்பிக்கத்தக்கதான கிருபையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு நான் துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்ல கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செல்வ மறவாதே. நம்முடைய கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமாக்கும் பாராளும் இப்பொழுது புதுசாக நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.
தம்பி இது கல்லிப்பா. ஒன்றுமே மாறி பண்ணிட்டாங்களா அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா போன பக்கம் கொத்தமல்லி அடிக்கணும். எல்லா வழிகளும் தேவைப்படும் அப்படி இயேசு நாமத்தினால் சுகம் உண்டாவதா. சிக்கடி எந்தடா அந்தடா லகடா லகடி மலா பௌரா பா நகந்தன நாமத்தகடா சுகம் பலன் சீர்காய்ச்சி நல்வாழ்வுக்காக சொல்கிறோம். ஒப்படைக்கிறோம். விநாசமே தாய் மூணு சந்தோஷமாய் மகளமாக அவசியம் இயேசு நாமத்தினால் எல்லா பயனும் நீக்கி இயேசு நாமத்தினால் దేవుని కరముడు సంగతి அன்பின் பலவ பிதாவுக்கு விசேஷமாய் தோப்படி நடைபெறும் நாள் ஆறாக தோப்படி இந்த பயன் தைரியமாக இருக்கப்படி தேவன் அவர் பேச முடியும். அப்படிப்பட்டதான் ஒரு பழக்கம் அதிக நேரமாக அன்னிமட்டம் பேசி தாவே இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்து நிச்சயம் நடத்தி மாற்றம் அதை நம்புகிறோம். மகளை திடப்படுத்த உற்சாகப்படுத்த செவினால் முடிக்கொள்ளுங்க. மகனை சொல்கிறோம். மகனை ஆசிரியர்கள் செவினால் முடிக்கொள்ளுங்க. தங்கள் எல்லா பெரிய பாதுகாப்பு சொல்கிறோம். பயிற்சி எல்லா கதையும் மாற்றி நாமளும் சிவப்பு நம்பிக்கை ஆட்களை வேலை சாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அடிபாட்சி பேசுகிறார்கள். உங்களிடம் பைக்கில் சந்தோஷிக்க நாவை சாதிக்க நாமத்தில் பிரஸ்தாபத்தை உயர்த்த கத்துக்கு அப்பா காய்ச்சி அம்மா காய்ச்சி எல்லாருக்கும் ஆசை దేవుడు నాకు లోపలిస్తాను இந்த குடும்பத்தோட வச்சு ஜெயிக்கிற பெருமாள் இறங்கவிடா நாங்கள் நாம நம்பிக்கை நாங்கள் செவி பெற முடியும். ஆரியந்திர நகடி அந்தர நகுட்டமானந்தனி உச்சகடாலாந்தனமு லகடி அந்தர பலங்கட பப்தி அந்தர நகடாதின அந்தர நகடன நகடா கடடா இடாக்கடானி ஏசு நாமத்தோட எல்லா மகளை ஆசீர்வதிக்கிறோம். பத்திரிக்கர கொடுத்தனுக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட மகளாய் மாறி மக்களை வாழ்த்து இப்படி கத்திருக்கிறார். தாய் கொடுத்து நல்ல மகளை எல்லா காரியம் லாபமான காரியத்தை ஆண்டு செய்கிறோம். நான் முடிக்கொடுங்க ஓடாபடி apa kalah? Mandiri kalah? Apa yang mandiri kalah? Tanya.
எதிர்பார்க்காதீங்க. பெருமா மேலே வருவோம் சரியா? அப்புறம் என்ன அதுவே செய்ய நல்லா சாப்பிடணும். சரியா? நல்ல பிள்ளை சட்டமே சட்டமே சமைக்கணும். ஞானம் அறிவு பாதுகாப்பு மக்களை பாதுகாக்கிறோம். மகள் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு நீங்கள் கலாச்சாரங்களை மக்களை ஆசிரியர்களும் தக்குறை கரை கொடுத்து சொல்லுகிறோம். நான் முடிவுங்க கற்று நாம் வெற்றியாய் வந்து சோத்திரமா கைவான் காலமும் சாதனை இதே போல தான் அது எப்படி சாதனை மூஞ்சிக்கு போறது ஒரு மணிக்கு கூப்பிடுங்க பாஸ்டர் இருக்கீங்களா? ஆமா இருக்கீங்களா? குடி ஆமா வேலையா நைட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போனேன். தலைவலி தாங்கவே முடியல. யாருக்கு? உங்களுக்கா? தலைவலி தாங்க முடியலையா? ரெண்டு பக்கமா? ஆஹா தூக்கம் பத்தல. ஓஹோ எவ்வளோ சொல்லிருக்காங்க காய்ச்சல் இருக்கானாங்க கம்பெனியில் எவ்வளோ காய்ச்சல் இருக்குதா? கொண்டு போயிட்டேன். சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. சாமத்துக்கு மேலே உட்காந்துட்டு என்ன பார்த்துட்டு வேர்த்து குப்பு 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 வேர்த்து ஊற்றிடுச்சுங்க. ஆமாம் போட்டு கப்பு படுத்துட்டேன். வலி தாங்க நான் சொன்னேங்க. வலி உள்ள போட்டு போகும்போதே எங்கள் சத்திரத்துக்கு கிருஷ்ணன் மெடிக்கல் நல்லா பார்க்குறாங்க. சென்டர் சொல்லி அக்ஷய்க்கு அங்கே பார்க்கவும் சரியாயிடுச்சு. அதனால போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஊசி போட்டேன். ரொம்ப தலைவலிங்க. ஊசி போட்டுங்க சரி. பார்க்காம வெடிப்பு பிடிக்குதுங்க அப்படியே ரொம்ப. கிட்டங்கடி யாருக்கு போகிறேன் சண்டை போட்டுக்குவோம் அது நடக்கிறதா சேர்ந்துக்குவோம் என்ன சரி எனக்கு இப்படி வச்சுக்குவோம் அல்லவா காட்டுற மாதிரி